வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான திருநெல்வேலி ஸ்பெஷல் ரெசிபி. அநேகமா எல்லா டீ கடைகள்லயும் இந்த முட்டைக்கோஸ் கிடைக்கும். இந்த முட்டைக்கோஸ் சின்ன சைஸா இருக்காது. சாதாரண ஒரு ஆரஞ்சு பழ சைஸ்ல பெருசா பண்ணிருப்பாங்க. அந்த டீ கடையில ஒரு டீயும் இந்த ஒரு முட்டைக்கோஸும் வாங்கி சாப்பிட்டா காலை சாப்பாட்டுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸாவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். வழக்கமா கடைகள்ல கிடைக்கிற இந்த முட்டைக்கோஸ் மைதா மாவுல பண்ணிருப்பாங்க. ஆனா நாம இன்னைக்கு இந்த முட்டைக்கோஸை கோதுமை மாவுல ரொம்ப ஹெல்த்தியான முறையில பண்ண போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல கோதுமையில பண்ணக்கூடிய நிறைய இது மாதிரி ஸ்நாக் ரெசிபிஸ் இருக்கு. இப்ப நேரடியா நாம செய்முறைக்கு போயிடலாம். இப்ப நான் 2 கிளாஸ் பவுல் எடுத்து வச்சிருக்கேன். முதலாவது பவுல்ல இந்த ரெசிபிக்கு தேவையான தயிரும் சீனியும் சேர்த்து நம்ம கலந்துக்க போறோம். அதாவது நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன், அரை கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். ரெண்டையும் இப்ப நம்ம நல்லா கலந்துக்க போறோம். பொதுவா பவுடர் பண்ணி போடுவாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அது தேவையில்லை. நம்ம தயிர்ல நல்லா அதை கலந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோம்னா நமக்கு அது தன்னால அந்த மாவு நம்ம ரெடி பண்றதுக்குள்ள அது நல்லா கரைஞ்சிரும். அந்த மாதிரி கரைஞ்ச பிறகு நம்ம அதை மாவுல கலந்துக்கலாம். இப்ப மாவு எடுத்துக்கலாம். நம்ம 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன்னா இந்த கோதுமை மாவோட சேர்க்கறதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்க போறேன். அடுத்ததா இந்த முட்டைக்கோஸ் நல்ல மிருதுவா வர்றதுக்காக நாம இது கூட மாவு பிசையும் போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து அது ரெண்டையும் சூடு பண்ணி நாம இந்த மாவோட சேர்த்து கலந்துக்க போறோம். இப்ப நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்ப நான் சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்திருக்கேன். நீங்க என்ன எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கூட சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்து கூட நீங்க பண்ணலாம். இந்த ரெண்டையும் சேர்த்து இப்ப நம்ம ரொம்ப சூடு பண்ண வேண்டியதுல ஓரளவுக்கு வெது வெதுப்பா இருந்தா போதும். அந்த மாதிரி சூடு பண்ணி நாம இதுல மாவுல கலக்கணும். இப்ப அதுக்கு முன்னாடி மாவுல நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சமா உப்பு, அதாவது ஒரு சிட்டிகைக்கு கொஞ்சம் அதிகமா நான் சேர்த்திருக்கேன். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்து இப்ப நாம தண்ணீர் எதுவும் சேர்க்காம நல்லா கலந்துக்க போறோம். நல்லா மாவை கலந்துக்குங்க. கூட நம்ம இந்த சூடு பண்ணிட்டு இருக்க அந்த நெய் எண்ணெய் கலவையை இதுல ஊத்தி நாம அதையும் சேர்த்து கலந்துக்க போறோம். இப்ப நல்லா கலந்து நல்லா ஒரு புட்டு மாவு பதத்துக்கு வந்துடும். இந்த எண்ணெயும் நெய்யும் சேர்த்த பிறகு இந்த மாவு இது மாதிரி நல்லா கலந்த பிறகு நாம தயிர் சர்க்கரை சேர்த்து கலந்து வச்சிருக்கிற அந்த கலவையை இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நாம பிசைஞ்சுக்கணும். இப்ப ஒரேடியா ஊத்திடாதீங்க. நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் இப்ப அந்த தயிர் சர்க்கரை கலவை சேர்த்துக்க போறோம். நம்ம மீதி இருந்ததுன்னா கூட அதை நீங்க வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் தயிர் சேர்த்து சும்மா கூட சாப்பிடலாம். வெறும் சீனியும் தயிர் தானே சேர்த்திருக்கோம், அதனால சாப்பிட்டுக்கலாம். இந்த மாவு நம்ம பிசைஞ்ச பிறகு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இந்த தயிர் சர்க்கரை கலவை சேர்ந்து நம்ம பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்ச பிறகு நம்ம இதுல ரவை சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால இந்த ரவை கொஞ்சம் நல்லா ஊறுறதுக்காக நம்ம மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் இதை நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஊறின பிறகுதான் நம்ம முட்டைக்கோஸ் பொரிச்சு எடுக்க போறோம். இப்ப மறுபடியும் கொஞ்சம் நான் தயிர் சர்க்கரை கலவை சேர்த்திருக்கேன். இப்ப கரண்டியில கிண்டிட்டு இருக்கேன். இனி கொஞ்சம் கையால அதே மாதிரி பிசைஞ்சு நல்லா தேவையான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். இப்ப நான் அந்த எடுத்துக்கிட்ட தயிர் சர்க்கரை கலவையில இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிச்சம் இருக்கு. இதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இது கூட தயிர் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ பிசைஞ்சு 15 நிமிஷம் ஆச்சு. இப்ப இன்னும் கெட்டியாயிருச்சு அந்த மாவு. அது ரவா ஊறின பிறகு இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. இதுல இருந்து நம்ம சின்ன சின்ன எலுமிச்சை சைஸுக்கு உருண்டைகளா எடுத்து நாம ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் மேல வெடிப்பு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்ப எண்ணெயை மிதமான சூட்ல வச்சுக்கோங்க. இப்ப பார்த்தா தெரியும். இப்ப போட்ட உடனே அது மெதுவா மேல எழும்பி வருது. உடனே கருகல, நல்லா கரெக்டான பதத்துல இருக்கு எண்ணெய். இப்போ ரொம்ப சூடா இருந்ததுன்னா அந்த வெளிப்பக்கம் கருகி இரும்பு போடுற மாவுல. அதனால இந்த மாதிரி இருக்கும்போது நாம மிதமான சூட்ல வச்சு இப்ப நாம போட்டு எடுக்கலாம். இப்ப நான் 4 நாளா போட்டு எடுக்க போறேன். இது எண்ணெயில போட்ட உடனே கொஞ்சம் விரியும். அதனால நம்ம போட்டுட்டு லேசா அதை கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு அதை வேக விடலாம். அடிக்கடி திருப்ப கூடாது. 2 தடவை தான். அதாவது முதல்ல கொஞ்சம் ஒரு பக்கம் திருப்பி விட்டு அடுத்த பக்கம் திருப்பி விடணும், அவ்வளவுதான். திருப்பி எடுத்துடலாம் 2வது தடவை. நிதானமான தீயில இந்த மாதிரி பொறுமையா வேக விட்டு எடுக்கும் போதுதான் அது நல்லா உள்பக்கமும் வெந்து வரும். அடிக்கடி திருப்பி விட்டோம்னா உள்ள சரியா வேகாது.
அதனால இந்த மாதிரி வேக விட்டு நம்ம பொறுமையா எடுக்கலாம் அந்த முட்டைக்கோஸை. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நம்ம போட்டதுல இந்த மாதிரி வெடிச்சு ரொம்ப அழகா வந்திருக்கு. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டுல செஞ்ச உடனே அடிப்படியில போயிருச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இதோட டேஸ்ட். இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபி எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனே அமுத்திக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட நம்ம அடுத்து சந்திக்கலாம். நன்றி.